வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்தனிங் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பை அடாப்டிங் இன்னோவேட்டிவ் மெஷர்ஸ் டு இன்க்ரீஸ் என்ரோல்மெண்ட், இம்ப்ரூவிங் அட்டண்டன்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், ப்ரோக்ராம் மானிட்டரிங் சம்பந்தமாக என்னுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை காண இருக்கிறோம். நான் பணியாற்றும் கூரா அரசு மேல்நிலைப்பள்ளியில் முதல் உதவியாளராக, அதாவது ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில் நான் இருப்பதனால பள்ளி தலைமை ஆசிரியருடன் இணைந்து பள்ளி நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்த பல்வேறு பொறுப்புகளை மேற்கொண்டு வருகிறேன். ஒரு சிறந்த பள்ளி நிர்வாகம் என்பது மாணவர்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் கற்கும் சூழலை உருவாக்குவதோடு ஆசிரியர்கள் இணைந்து செயல்படவும், பெற்றோர்கள் பள்ளியின் வளர்ச்சியில் பங்குதாரர்களாக மாறவும் உதவ வேண்டும் என்பதே என் நம்பிக்கை. பள்ளியினுடைய ஆண்டு கல்வி திட்டம், கால அட்டவணை, தேர்வு அட்டவணையை மாணவர்களுக்கு தெரியப்படுத்துதல், ஆசிரியர்களின் பணி பொறுப்புகள், தினசரி நிர்வாக பணிகள் ஆகியவற்றை தலைமை ஆசிரியருடன் இணைந்து திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறேன். அரசு திட்டங்களுடைய செயல்பாடு, அலுவல் ஆவணங்கள், துறை அறிக்கைகள் மற்றும் பள்ளி நிர்வாக தகவல்களை சரியான நேரத்தில் தயாரித்து அனுப்புவதிலும் தொடர்ந்து பங்களித்து வர்றேன். மாணவரை அட்மிஷன் சேர்ப்பதற்கான நடவடிக்கையை என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கல்வியாண்டு தொடங்கும் முன்பு ஆசிரியருடன் இணைந்து மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு இயக்கங்களை நடத்துவதற்காக மாணவர்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள பெற்றோர்களை சந்தித்து அரசு பள்ளியில் சேர்ப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி அவர்களிடம் விளக்கமாக எடுத்து கூறி, குறிப்பாக 7.5% இடஒதுக்கீடு நன்மைகள் மற்றும் அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்களை பற்றி, பல்வேறு மாணவர்களுக்கான அந்த திட்டங்களை பற்றி எடுத்து கூறி அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்கு ஊக்குவித்து வர்றேன். அது மாதிரி தரமான கல்வி, இலவச பாட புத்தகங்கள், சீருடைகள், மிதிவண்டிகள், கல்வி உதவித்தொகைகள், உயர்கல்விக்கான வாய்ப்புகள், இது மாதிரி திட்டங்களெல்லாம் எடுத்து கூறி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றேன். இது அப்படி பெற்றோர்கள்ட்ட செல்லும்போது பள்ளி ஆசிரியருடன் இணைந்து செயல்படுகிறேன். குறிப்பாக இந்த முதல் தலைமுறை கல்லூரி மாணவர்களுடைய உருவாக்கும் அந்த குடும்பங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், கல்வியை தொடர தயக்கம் கொண்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வழங்கி தங்கள் குழந்தைகளை பள்ளியில் தொடர்ந்து சேர்க்க ஊக்குவிச்சுட்டு வரோம். மாணவர்களின் தினசரி வருகை பதிவை தொடர்ந்து கண்காணிக்கிறேன். அடிக்கடி வராத மாணவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு பெற்றோர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்வதோடு மட்டுமல்லாது தேவையான போது நேரடியாக வீடுகளுக்கும் சென்று காரணங்களை அறிவித்து வர்றேன். வகுப்பு ஆசிரியருடன் இணைந்து ஆலோசனை வழங்கி அவர்களின் கற்றல் சிரமங்கள், குடும்ப சூழ்நிலை மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தேவையான ஆதரவை வழங்குகிறேன். இந்த தொடர் கண்காணிப்பின் மூலம் மாணவர் வருகை கணிசமான மேம்பட்டது. எனது பள்ளி நிர்வாக பணியில மிக முக்கியமான ஒன்று இந்த இடைநிற்றல், அதை தடுப்பது. இடைநிற்றலை தடுப்பது என்பது ஒரு முக்கியமான பணியாக எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவர் 10 நாட்கள் பள்ளிக்கு வராமல் இருந்தால், அல்லது 10 நாட்களுக்கு மேலிருந்து 4 மாதங்களாக பள்ளிக்கு வராமல் படிப்பை நிறுத்த முடிவு செய்திருந்தால், அந்த மாணவர்களை பள்ளிக்கு வர செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக நான் ஒரு அனுபவத்தை இங்கே நான் பகிர விரும்புகிறேன். 4 மாதங்களாக ஒருத்தர் பள்ளிக்கு வராமல் முடிவு செய்திருந்தார். அப்போது வட்டார வள மைய ஆசிரியர் மேற்பார்வையாளர் திருமதி ராஜலட்சுமி அம்மா அவர்களோட அந்த மாணவரோட வீட்டுக்கு நேராக போய் அந்த மாணவர் மற்றும் பெற்றோர்கிட்ட முழுமையாக பேசணும். அப்போ அந்த வீட்டில் அந்த மாணவர் இல்லை. அவர் வெளியூரில் இருக்கிறதா அப்பா சொன்னாங்க. வெளியூரில் அந்த மாணவரோட தொலைபேசியில் வீட்டிலிருந்தே தொடர்பு கொண்டு
அந்த பெற்றோர் மூலமாக அந்த மாணவரிடம் தொடர்பு கொண்டு பள்ளிக்கு வாருங்கள், வந்தது பின்பு உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறிய பொழுது 4 மாதங்களாக பள்ளிக்கு வராத அந்த மாணவர் சற்று தயக்கத்தோடு சம்மதித்தார். ஆனால் மறுநாள் அந்த மாணவர் நாங்கள் கூறிய அந்த உறுதிமொழியை நம்பி அவர் அந்த வெளியூரிலிருந்து அவருடைய வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்து விட்டார். நாங்களும் எங்களுடைய உறுதிமொழியை அந்த மாணவனுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த மாணவர் இப்பொழுது 2025-26 கல்வியாண்டில் +2 முடித்து இப்பொழுது கல்லூரியில் சேர்ந்துள்ளார் என்ற செய்தி உண்மையிலேயே ஒரு மனநிறைவை தருகிறது. அதுபோல போதை பழக்கம் மற்றும் ஒழுக்கச்சிக்கல் நீக்க பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மாணவரை நான் பொறுப்பேற்று அந்த மாணவரும் கல்வியில் தொடர்ந்து படித்து +2 முடித்து கல்லூரியில் சேர்வதற்கு உறுதுணையாக இருந்துள்ளேன். பெற்றோர் பள்ளி ஒத்துழைப்பு கூட்டங்களை நடத்தி, அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்களை நடத்தி அவர்களுக்கு பொதுத் தேர்வு மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து பெற்றோர்களோட தொடர்ந்து உரையாற்றிட்டு வர்றேன். இதனால் பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில நம்பிக்கை மேலும் வலுப்பட்டுள்ளது. கற்றல்ல பின்தங்கிய மாணவர்களுக்கு ரெமடியல் டீச்சிங், பொதுத் தேர்வுக்கு முன்பு சிறப்பு மறுபார்வை, ஸ்பெஷல் கிளாஸ் போன்ற தனிப்பட்ட வகுப்புகள் நடத்திட்டு வர்றேன். எளிமைப்படுத்தப்பட்ட கற்றல் வளங்கள், ஒர்க் ஷீட்டு, தொடர் மதிப்பீடு, கண்டினியூவஸ் எவாலுவேஷன் மூலம் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வர்றேன். மாவட்ட நீட் பயிற்சி ஒருங்கிணைப்பாளராக, உயர்கல்வி வழிகாட்டி கருத்தாளராக, நீட், JEE, ஐசர், கியூட் போன்ற பாடப்பிரிவுகள் சம்பந்தமாகவும் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிறேன். அதன் மூலமாக அந்த மாணவர்கள்ட்ட எடுத்து கூறி வர்றேன். பல தலைமுறை மாணவர்கள் தொழில்முறை படிப்புகளில் சேரும் வாய்ப்பை இதன் மூலமாக பெற்றிருக்காங்க. அரசு வழங்கும் பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், மிதிவண்டிகள், பிற கல்வி நலத்திட்டங்களை தகுதியுள்ள மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் தலைமை ஆசிரியருடன் இணைந்து அனைத்து மாணவர்களுக்கும் விடுபடாமல் கிடைப்பதை உறுதி செய்து வருகிறேன். போதைப்பொருள் ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளராக, BS கிளப் ஒருங்கிணைப்பாளராக, போதைப்பொருள் தடுப்பு, இணைய பாதுகாப்பு, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான குடிமகன் உருவாக்கம் போன்ற பொறுப்புணர்வை வளர்க்கும் பொருட்டு பேரணிகள், உறுதிமொழி நிகழ்ச்சிகள், போட்டிகள், விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திட்டு வர்றேன். பள்ளி நிர்வாகத்தை மேலும் திறம்பட செயல்படுத்த கூகுள் ஃபார்ம், கூகுள் ஷீட்டு, ஸ்ப்ரெட் ஷீட்டு, வாட்ஸ்அப் குழுக்கள், டிஜிட்டல் பதிவுகள் போன்ற தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்திட்டு வரேன். இதன் மூலம் மாணவர் வருகை கண்காணிப்பு, பெற்றோர் தொடர்பு, தரவு சேகரிப்பு, அரசு திட்ட கண்காணிப்பு மற்றும் தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றை விரைவாக செயல்பட்டு வர்றேன். பள்ளி ஆசிரியர்களுடன் தொடர்ந்து கலந்துரையாடி பாடத்திட்டமிடல், புதுமையான கற்பித்தல் முறைகள், மதிப்பீட்டு அணுகுமுறைகள், மாணவர் முன்னேற்றம் குறித்து இணைந்து செயல்படுறேன். தொழில்முறை ஒத்துழைப்பு கலாச்சாரம் இதன் மூலம் உருவாகியுள்ளது. மாவட்ட அளவிலான நீட்டு தேர்வில் விண்ணப்பித்த மாணவர்களை விவரங்களை கூகுள் ஃபார்ம் வழியாக முதன்மை கல்வி அலுவலகத்தோடு ஒத்துழைப்போடு செய்திருக்கிறேன். இதுக்கு 2025 கல்வியாண்டு வரை அதை நான் செஞ்சிருக்கிறேன். இந்த அனைத்து நிர்வாக முயற்சிகளின் விளைவாக மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது, பள்ளி வருகை மேம்பட்டுள்ளது, இடைநிற்றல் குறைந்துள்ளது, பெற்றோர் பங்கேற்பு உயர்ந்துள்ளது, அரசு நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன, பள்ளியின் கல்வித்தரம் தொடர்ந்து முன்னேறியுள்ளது. ஒரு நல்ல பள்ளி நிர்வாகம் என்பது கட்டிடங்களை நிர்வகிப்பது அல்ல, மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதாகும். அந்த நோக்கத்துடன் அர்ப்பணிப்பு, புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் மாணவர் மைய தலைமையின் மூலம் என் பள்ளியை மேலும் முன்னேற்ற தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். நன்றி.